வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்க ஆவலா எதிர்பார்த்திருந்த ஈபிக்கான கேங்மேன் வேலை 2005க்கான அறிவிப்பு வருமா அப்படின்னு ஆவலா கிட்டத்தட்ட 5 வருடங்களுக்கு 2020ல தான் அந்த காலி பணியிடங்கள நிரப்புனாங்க. வெறும் 5000 போஸ்டிங்க நிரப்புனாங்க. ஸோ அந்த சமயத்தில வந்து பார்த்தீங்கன்னா, 5000 போஸ்டிங் அப்படின்றது ஒரு நல்ல போஸ்டிங்கா தான் இருந்துச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த 5000 போஸ்டிங் குடுப்பாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா, 12,000 காலி பணியிடங்கள் பக்கம் இருக்கு அப்படின்னு இந்த ஈபி அதாவது மின்சாரத்துறை வந்து அறிவிக்க வந்து குடுத்துருக்காங்க. ஸோ நோட்டிஃபிகேஷன் ஆனது எப்போ வரும்? அதே மாரி இது வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பேரோட எதிர்பார்ப்பு 1 வருஷம், 2 வருஷம் கிடையாதுங்க. 5 வருஷமா இதுக்கான பணியிடங்கள ஃபில்லப்பே பண்ணாதனால, ஸோ எப்போ வரும், எப்போ வரும்னு காத்துட்ருக்காங்க. அதே மாரி தற்காலிகமா நெறைய பேர் போயிருக்காங்க. ஸோ அவங்களுக்கான பணியிடங்கள நிரப்புவாங்களா? ஏன்னா, நாங்க இத்தன வருஷமா வேலை செஞ்சுட்ருந்தோம். இப்போ வந்து திடீர்னு காலி பணியிடங்கள் எக்ஸாம் எழுத சொல்லி, இதெல்லாம் பண்ண சொல்லி பண்ணீங்கன்னா எப்படி இருக்கும்? அப்படின்ற மாரி நெறைய பேர் வந்து கோரிக்கை விடுத்திருக்காங்க. ஸோ இந்த காலி பணியிடங்கள உடனடியா நிரப்பணும் அப்படின்னும் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா, ஓரிரு மாதங்களுக்கு முன்னாடியே ஒரு அறிவிப்பு வந்து குடுத்துருந்தாங்க. ஸோ காலி பணியிடங்கள நிரப்புங்க. ஏன்னா நெறையா இடத்துங்கள்ல புதிய கம்பங்கள் போடுறதுக்கு, ஸோ தற்காலிகமான ஆட்கள எடுத்து அதாவது டெய்லி சேலரிக்கு வரவங்கள எடுத்து தான் வந்து பணிபுரியறதா இருக்கு. ஸோ இதுக்கு நீங்க ஃபில் அப் பண்ணா என்ன? அப்படின்ற மாரி வந்து கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு விடை இந்த மாதம் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்குது. அப்படின்றது ஒரு மகிழ்ச்சியான செய்தி தான். ஸோ உங்களுக்கு எல்லாருக்குமே இந்த 2025க்கான காலி பணியிடங்கள அறிவிக்க போறாங்க. இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா, ஓரிரு மாதங்களுக்குள்ள இதுக்கான நோட்டிஃபிகேஷன் ஆனது வெளியிட போறாங்க அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்க மறக்காம இதுக்கான ப்ரிப்பேர் ஆயிக்கங்க. இதுக்கான குவாலிஃபிகேஷன் பெருசா கிடையாதுங்க. வெறும் 5ஆம் வகுப்பு தேர்ச்சி இருந்தா போதும். ஸோ யாரு வேண்டுமானாலும் எனி டிகிரி ஸோ யார் வேண்டுமானாலும் இந்த போஸ்டிங் வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது கம்பம் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த டைமிங்கில ஏறணும். ஸோ எக்ஸாம். ஸோ அது மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா, இதில வந்து குடுத்துருக்கிறதுனால நெறைய காம்படிஷன் இருக்கும். அதனால காலி பணியிடங்கள இன்கிரீஸ் பண்ணணும் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. ஸோ 12,000 காலி பணியிடங்கள் கண்டிப்பா வரும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி பாருங்க. கண்டிப்பா அந்த நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ இது எப்போ நோட்டிஃபிகேஷன் வருதோ நம்ம சேனல்ல அப்டேட் பண்ணிட்டு இருப்போம். ஸோ அதுக்கான இன்ஃபர்மேஷனும் டெய்லி வந்து குடுத்துட்டு தான் இருப்போம். நீங்க மறக்காம நம்ம சேனல வாட்ச் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். தேங்க் யூ.